இது நாம் தமிழர் கட்சி பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் வந்துட்டு பெஸ்ட் மேனிஃபெஸ்டோ இஸ் ஃப்ரம் நாம் தமிழர் கட்சி, பெஸ்ட் கேண்டிடேட்ஸ், பட் சீமான் இருக்கனால ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னா. சரி, சீமான் ஓட்டு போடாத மீதி இருக்க 233 பேருக்கு ஓட்டு போடு அப்படின்னா, அப்போ சீமான் தோத்தா பரவாயில்லையா? எடா பாவீங்களா, சீமான் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்குமாடா எல்லாரும் உட்காந்து இப்போ மாங்குன்னு கத்திட்டு இருக்கிறோம். சீமான் ஒரு தனி ஆளு. நாங்கள் அவருக்காக நிற்கல. நாங்கள் அவர் வைக்கிற ஐடியாலஜி, அந்த தத்துவம், கொள்கை, கோட்பாடு, நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்தும் அரசியல், இதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். இதுதான் ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். சீமான் இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு இருக்க மாட்டாரு. ஆனால் இந்த கொள்கைகள் அடுத்த தலைமுறைக்கு போவோம். அதை எல்லாரும் ஒவ்வொருத்தராக எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன இப்போ கேட்டிங்கன்னா கூட எனக்கு சீமான் ஜெயிக்கணுமா தோக்கணுமான்னு கேட்டால் எனக்கு அது முக்கியமே கிடையாது. எனக்கு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும், அதோட கொள்கையும் அரசியலும் ஜெயிக்கணும், அவ்வளோதான். சரி, இதே மாதிரி நீங்கள் யாராவது என் தலைவனுக்கு தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க முன்னெடுத்துற கொள்கைகள் ஜெயிக்கணும், இல்லை அவங்க கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களால் பேச முடியுமா? இதுதான்